தினமும் புத்துணர்ச்சி தரும் கதைகளோடு நாம் பயணிக்கலாம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஓம் தமிழ். நான் சொர்ணசுதா. மற்றவர்களை துச்சமாக எண்ணாதீர்கள். அதற்கான ஒரு கதை. ஒரு காட்டில் 4 எறும்புகள் நடந்து போய் கொண்டு இருந்தன. எதிரில் ஒரு யானை வந்தது. அதை பார்த்ததும், டேய், என்னடா இவன் நம் வழியில் வருகிறான், கொன்று போடலாமா இவனை என்று கொதித்து எழுந்தது ஓர் எறும்பு. 2வது எறும்பு, சீச்சி, சின்ன பயலாக தெரிகிறான், எனவே கொல்ல வேண்டாம், அவனது 4 கால்களையும் உடைத்து போடலாம், அப்போதுதான் அவனுக்கு புத்தி வரும் என்றது. 3வது எறும்பு, அதெல்லாம் எதற்கு, அவனை தூக்கி தூர எறிந்துவிட்டு நாம் பாட்டுக்கு போய்கொண்டே இருக்கலாம், வாருங்கள் என்றது. 4வது எறும்பு யானையை மேலும் கீழும் ஒரு பார்வை பார்த்துவிட்டு, இது நியாயமே இல்லை, நாம் 4 பேர் இருக்கிறோம், அவன் ஒரே ஆள், 4 பேர் சேர்ந்து ஒருவனை தாக்குவது நம் வீரத்துக்கும் அழகல்ல, யுத்த தர்மமும் அல்ல, ஆகவே அவனை மன்னித்து இப்படி நகர்ந்து வாருங்கள் என்றபடி ஒதுங்கி போனது. நாம் நினைப்பது சரி என்ற அகங்காரம் உள்ளே வந்துவிட்டால் இந்த எறும்புகளைப் போலத்தான் யானைகளை கூட துச்சமாக பார்ப்பீர்கள். விளையாட்டோ வியாபாரமோ அலுவலகமோ எந்த துறையானாலும் அங்கு பலர் ஒன்று சேர்ந்தால்தான் செயலாற்ற வேண்டியுள்ளது. சக மனிதர்களுக்கு உரிய மரியாதை கொடுத்து வாழுங்கள். மற்றவரை துச்சமாக பார்க்கும் பழக்கத்தை முதலில் விடுங்கள். புத்துணர்ச்சியுடன் நாளை மீண்டும் சந்திப்போம். சப்ஸ்கிரைப் ஓம் தமிழ். நன்றி.